வணக்கம் மக்கள். இன்னைக்கு வந்து நம்ம ஐ எம் கெட்டிங் மேரிட் டு தி கேர்ள் ஐ ஹேட் இன் மை கிளாஸோட சீசன் 1 எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா சின்ன வயசில் இருக்கிற அக்கானையும் அவளோட ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. இது நைட்டு 9 மணிக்கு டிவி பார்த்தியாடி அப்படின்னு கேட்குறாவ. சேச்சா இல்லடி, நான் அந்த மாதிரி ரொமான்டிக் ஸ்டப்ஸ்லாம் பார்க்கறது இல்லை, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் டி, நீ பார்க்கணுன்றதுக்காக நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், வா பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்றா. இல்லை எனக்கு உங்கள்கிட்ட விளாடலாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறா அக்கானே. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் படிக்க போகணும் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் உனக்கும் அப்பப்போ பிரேக் வேணும்ல அப்படின்னு சொல்கிறா. இங்கே பாரு சீக்கிரம், இதுக்கெல்லாம் நான் இன்ட்ரெஸ்டடாக இல்லை, ஆனால் நான் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கேன் டி. ஏன்னா நீ என்னோட ஃப்ரெண்டு, சரிவா நான் போகிற வழியில் ஒரு நல்ல ஸ்ட்ராபெரி கேக் இருக்கிற கடையை பார்த்தேன். எனக்கு ஸ்ட்ராபெரி கேக்கா அப்படின்னு அக்கானே சொல்கிறான். ஓ அப்படின்னா உனக்கு ஸ்ட்ராபெரி கேக் பிடிக்குமா? அக்கானே வந்து போய் சொல்லிடுறான், சேச்சா அதெல்லாம் பிடிக்காது, நடிக்காதடி, உன் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது, இன்னைக்கு வந்து நான் உனக்கு ஒரு நல்ல ட்ரீட் கொடுக்குறேன் வா. சரி ஓகே கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அக்கானே கடைசியில் ஒத்துக்கிட்டா. அவரோட ஃப்ரெண்டு வந்து எக்ஸைட் ஆகிட்டா, கடைசியில் ஒரு வழியா அக்கானே கூட டேட் போகிறேன் அப்படின்னு கட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ரெசென்ட் இல்லை, அக்கானையும் அவரோட ஃப்ரெண்டும் ஒரு கஃபே ஷாப்பில் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. வந்து சைட்டை உண்மையிலே பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறா. அக்கானே வந்து ஷாக் ஆகிட்டு சொல்கிறா, வாய்ப்பே கிடையாது அப்படின்னு. அவன் ஏன் கேட்குற? இல்லை அதாவது எனக்கு ஆக்சுவலி சைட்டோ மேலே ஒரு க்ரஷ் இருக்குது அப்படின்ட்டு அவ சொல்லிடுறா. அவங்ககிட்ட அப்படி என்னடி பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அக்கானே கேட்குறா. எல்லாமே தான் அப்படின்னு சொல்கிறா. உனக்கு அவன் மேலே ஆசை இல்லையா? நம்ம ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம்ல, அந்த நேரத்தில் நம்மளோட ஃப்ரெண்டு ஒரு ஆள் வந்து மை விழுந்துட்டா. எல்லாருமே என்ன பண்ணுறது முடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவன் மட்டும் தான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். அந்த நேரத்தில் ஒரு கூலான பிரின்ஸ் சாமிங் மாதிரி என்னோட கண்ணுக்கு தெரிஞ்சான். அது ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுவானே அப்படின்னு அக்கானே கேட்குறா. ஆமா அவனோட நல்ல விஷயமே அதான், மற்ற பசங்க மாதிரி இல்லாமல் யார் சொல்கிறதுக்கும் கேர் பண்ணிக்கிறாமல் இருக்கிறான் அவன். அப்போ வந்து அக்கானே வந்து நினச்சி பார்க்குறான், அன்றைக்கி அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போனப்போ சைட்டை தூக்கிட்டு போனதை. நான் வந்து என் மேலே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாலாம் கிடையாது, ஸோ அதனால் நான் எப்பயுமே அவனை பார்த்து தான் கற்றுப்பேன். ஏன்னா அவன் எப்பயுமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பான். ஆச்சரியப்படுறது தான் அவன் ரொம்ப கைண்டாகவும் இருக்கிறான். அவன் எப்பயுமே ரொம்ப கோல்டானால தான், ஆனால் நான் இப்போலாம் ரொம்ப டவுனாக இருக்கேன் அப்படின்னும் அவன் அதை நோட்டீஸ் பண்ணிடுவான். எனக்கு அவளை பற்றி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்குடி. ஆமாம் எனக்கு தெரியும், நீ வந்து அவன் கூட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கு அப்படின்னு தெரியும், அதனால் எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறா. ஆனால் என் மேலே லவ்வில் வைக்கிறதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ண போகிற அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அக்கானே சொல்லிடுறா. இன்னும் ப்ரிசைஸாக சொல்ல போனோம் அப்படின்னா நான் என்னடி பண்ணணும், ஃபஸ்ட்டு என்னை பற்றி எல்லாமே அவன்கிட்ட போய் எடுத்து சொல்லு. அந்த நேரத்தில் அக்கானே வந்து மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்கான், எனக்கு அவனை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும், எனக்கு அவனை பற்றி ஒன்றுமே தெரியல அப்படின்னு. இங்கே பார்த்தா அப்படின்னா ஸ்கூல் முடிஞ்சிருச்சு, ஈவினிங் 2 பேரும் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. திடீர்னு அக்கானே வந்து ஒரு கையில் நோட்டும் பெண்ணும் எடுத்துட்டு அவன் கிட்ட வரான். என்னடி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அவன் கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ உங்களோட வேலையை பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறான். அடே அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். இங்கே பார்த்தோம் அப்படின்னா அவன் இன்னொரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். மறுபடியும் அவனை ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கிற அக்கானே. சாப்பிட்றப்ப கூட அவனை ஃபோனில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் வந்து சொல்லிடுறான், முதல்ல இங்கே என்னோட ரைட்ஸ் பற்றி பேசலாமா, இது வந்து ஆக்சுவலி ஒரு ஹோம் வீடியோ, இதில் வந்து எந்த லாவும் கிடையாது அப்படின்னு அவன் சொல்லிடுறான். நீ வாட்ச் பண்ணிட்டு இருக்கியா, எதுக்கு வாட்ச் பண்ணுறேன் அப்படின்னு அவன் கேட்குறான். உன்னோட வாயை கிழிஞ்சு போனாலும் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவ கத்த ஆரம்பிச்சிட்டான். சாப்பிட்டு இருக்கிற நேரத்தில் அவன் வந்து கேட்குறான், சரி சொல்லு உனக்கு எந்த மாதிரி பொண்ணெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு. என்னடி இப்படி கேட்குற, எனக்கு ஸ்பெசிஃபிக்கான ப்ரிஃபரன்ஸ்லாம் கிடையாது, அப்படின்னா நீ எந்த பொண்ணு கூட வேணாலும் படுத்துருவியா, அது வந்து ரொம்ப நேரோவான ஆன்சராக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். சரி சொல்லு உனக்கு எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் பிடிக்கும். எனக்கு வந்து ஸ்டேக்ஸ் இல்லைனா சூஷிலாம் பிடிக்கும், எனக்கு வந்து சீ ஃபுட்டெல்லாம் பிடிக்கும், அது நிறைய சால்டட் சால்மன் ஃபிஷ்லாம் போட்டால் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். அது ரொம்ப காஸ்ட்லி ஃபுட் ஆச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆமாம் தாத்தா நீ அங்கே அடிக்கடி கூட்டிகிட்டு போவார், ஸ்டேக் வந்து உனக்கு எப்படி குக் ஆயிருக்கணும், அவன் வந்து மீடியம் தான் அப்படின்னு சொல்லிடுறான். அப்படின்னா நீ ராவாவே ப்ரிஃபர் பண்ணி அப்படின்னு கேட்குறான். இல்லை ராவெல்லாம் பிடிக்காது எனக்கு, வேணா கார்னிஷ் என்ன போடணும், எனக்கு வந்து கார்லிக் சாட்டே பண்ணால் பிடிக்கும், அப்படி இல்லைனா கிறிஸ்பியாக அதுவும் இல்லாமல் இருந்தால் பிடிக்கும். அவன் சொல்லிட்டு இருக்கேன், அவன் எழுதிட்டு இருக்கா அப்படின்னு நினைக்கிறான். பார்த்தா அப்படின்னா சைட்டு சொன்னது எல்லாமே அவள்கிட்ட சொல்லிட்டு இருக்கானே. எனவே அவனுக்கு ராமீட் பிடிக்குமா, ரொம்ப வைல்டான ஆளாக இருக்கானே, அவன் ரொம்ப ஸ்மார்ட்டான ஆளுன்னு பார்த்தேன், ஆனால் அவனுக்கு இப்படி ஒரு சைடு கூட இருக்கா, ஆனால் நீ எதிர்பார்த்ததை விட ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது, இப்போ ஏன்டி ஹாப்பியாக இருக்குது அப்படின்ட்டு அக்கானே கேட்குறான். ஏன்னா அவனுக்கு ஒரு சைடு இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது, அதை நான் இப்போ ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஹாப்பியாக இருக்கா. அதை கூட இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஓ இப்படி தான் அது ஒர்க் ஆகுமா. சைட்டோவுக்கு வந்து புக் ரீட் பண்ணுறது பிடிக்கும், வீடியோ கேம்ஸ் விளாட பிடிக்கும், தூங்குறதுக்கு முன்னாடி கூட எப்பயுமே ரீட் பண்ணிட்டு தான் தூங்குவான். ஆமாம் உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்ட்டு அவளோட ஃப்ரெண்டு வந்து கேட்குறா. கனே வந்து இப்போ டென்ஷன் ஆகிட்டா, சைசி கிட்ட பேசிட்டு இருக்கும்போதெல்லாம் கேட்டுட்டு அப்படின்ட்டு சமாளிச்சிட்டா. சரி அவன் என்ன மாதிரி கேம்ஸ்லாம் ஆடுவான், அவனுக்கு வந்து ஹாரர் கேம்ஸ் தான் பிடிக்கும், அந்த ஜாம்பிஸ் பேய் அந்த மாதிரி கேமு பார்க்குறதுக்கே ரொம்ப கருவமாக இருக்கும், அவளோட டேஸ்ட்டை பார்த்தேன் எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு அவளை நீ ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆமாம் எனக்கு அந்த மாதிரி கேம்ஸ்லாம் சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு அக்கானே சொல்கிறான். கேம்னா கற்றுக்கிறதுக்கு எதனா இருக்கணும், க்யூட்டாகவும் இருக்கணும், அந்த மாதிரி கேம்ஸ் தான் இனிமேல் ஆடணும் அப்படின்னு அக்கானே சொல்கிறா. சரி ஓகே தேங்க்ஸ் ஃபார் த ஹெல்ப் டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுற அவளோட ஃப்ரெண்டு. பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா சேசி வந்து அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறா. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் வந்து போய் டின்னர் பண்ணுறேன், நீ போய் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே எனக்கு நைட்டு மெனு என்னடி, ஃபிஷ் அப்படின்னு சொல்லிடுறான். என்னது மீனா, ஆமாம் ஏன் எதனா பிரச்சனையா, இல்லை நம்ம வந்து ஸ்டேக் எப்போ சாப்பிடும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன், நான் இன்னைக்கு ஸ்டேக் பண்ணலையே. அடே எனக்கு தெரியும், அவ்வளோ நேரம் கேட்டேன் என்கிட்ட என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு, அதெல்லாம் பண்ணலையப்போ. அடே அதெல்லாம் நான் பண்ணுவேன் நினச்சிட்டு இருக்கியா. ஆமாம் அப்படி தான் நினச்சேன் அப்படின்னு அவன் கொஞ்சம் கூப்பிட்றான். பரவாயில்லையே நீ வந்து சின்ன பையன் மாதிரி அடலாம் பிடிக்கிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கலாய்ச்சிட்டாவன. சரி ஓகே நான் வந்து இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. என்னது ரெஸ்பான்சிபிலிட்டியா, 2 பேரும் இப்போ ஈவினிங் ஷாப்பிங் வந்துடுறாங்க. அவள் வந்து சொல்கிறான், ஈவினிங் இந்த டைமில் ரொம்ப நல்லா இருக்குல்ல, எனக்கு சீக்கிரம் வீட்டுக்கு போன போல இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஆமாம் எனக்கு ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருக்குது, சின்ன வயசில் அம்மாவோட சாப்பாடுக்காக வீட்டுக்கு போகிறது ஞாபகம் வருது. ஓ அப்படியா, எனக்கு அந்த உலகத்தை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது அப்படின்ட்டு சைட்டை சொல்கிறான். என்னடா சொல்கிறேன், அவன் வந்து எதுவுமே சொல்லாமல் இருக்கிறா. சொல்லு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறான். உனக்கு என்ன ஏன் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, சுத்தமாக கிடையாது அப்படின்ட்டு அவ சொல்லிடுறா. அவங்க 2 பேரும் கிளம்பி நைட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே பார்த்தா அப்படின்னா டின்னர்லாம் ரெடியாக இருக்குது. சில ஒரு விளையா சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சிட்டு உன்னோட ஸ்டேக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்ட பாரு. ஓகே நல்லா சாப்பிடு அப்படின்னு அவன் சொல்கிறான். ரைட் எடுத்துட்டு அவன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டான். என்னடா நல்லா இல்லையா அப்படின்னு கேட்குறான். இல்லை நான் அப்படி சொல்லலை, ரொம்ப நல்லாவே இருக்குது, ஆனால் நம்பவே முடியல, கடைசியில் நீ வந்து என்னை வாழ்த்தி இருக்க அப்படின்னு. நீ வந்து சும்மா போய் சொல்கிறேன்
என்னை ட்ராப் பண்ணுறதுக்காக. இல்லை இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு, நீ வந்து அதை டெய்லி வந்து செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அது என்னை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாவ. இல்லை நான் வந்து அப்படி மீன் பண்ணல, நம்ம ஆல்ரெடி கல்யாணம் ஆச்சு மறந்துட்டியா, இல்லை கடைசியில் என்னோட டேலண்ட்டை வந்து நீ புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு சொல்கிறாவ. சரி ஓகே, நீ கேட்குற மாதிரி டெய்லி இனிமேல் நான் டின்னர் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் கிட்ட சொல்கிறேன். இப்போ ஏன் இவ்வளோ கிட்டக்க வரேன், தூரத்துல இருந்து சொன்னேன்னா உனக்கு கேட்காது, அதனால தான் வந்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். இங்கே பார்த்தோம் அப்படின்னு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. பொண்ணு வந்து சைட்டோ கிட்ட வந்து கேட்குறேன், உனக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும்டா, உனக்கு பொண்ணுங்க கிட்ட எந்த ப்ரிஃபரன்ஸும் இல்லை அப்படின்ட்டு யாரோ சொன்னாங்க என்கிட்ட. அப்படியா, யார் சொன்னது உங்ககிட்ட அப்படின்னு கேட்குறான். இல்லை அதெல்லாம் சொல்ல மாட்டேன், அது ஒரு சீக்ரெட்டு, எனக்கு அதெல்லாம் சத்தியமாக புரியல. ரொமான்ஸ் வந்து எந்த டைப்பு யார் என்ன அப்படின்லாம் பார்த்து வரது கிடையாது. அப்படின்னா உனக்கு பிடிச்சாலும் வந்து உன்னோட டைப்பா? இல்லை நான் வந்து அப்படி சொல்ல வரல, டைப்புங்கிறது வந்து ஒரு ஆள் செட் பண்ணுற லிமிட் தான், அவங்க டிசைட் பண்ணுறது தானே எல்லாமே அப்படின்னு சொல்ல வரேன். ஆனால் ஹியூமன்ஸ் வந்து உள்ளுக்குள்ள ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான ஆளுக்கு இல்லையா, உனக்கு உண்மையிலே உன்னோட டார்கெட் யாருன்னு தெரியல அப்படின்னா அவனால எப்படி லவ் பண்ண முடியும் அவங்கள. உன்னோட ஒப்பீனியன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்கிறா. என்கிட்ட வந்து கன்ஃபஸ் பண்ணவங்க யாருமே என்னை பற்றி இவ்வளோ நல்லா சொல்லவே கிடையாது. என்கிட்ட அவங்களுக்கு என்னதான் பிடிச்சிருந்தது அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியல, உங்களுக்குலாம் என்னோட பெரிய மனசு தான் பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு அவங்கள்ட்ட நான் கேட்டுருவேன். எனக்கு புரியுது, அழகாக இருக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம் தான். எனது நான் வந்து அழகாக இருக்கேன், நீ வந்து ரொம்ப போல்டாக இருக்க சைட் அப்படின்னு சொல்கிறாவன். என்னோட அப்சர்வேஷனில் சொன்னேன், நீ அழகா இல்லையான்னு. எனது என்னையே கேட்குறியா, நான் வந்து கண்டிப்பாக எஸ் தான் சொல்லுவேன், நான் வந்து ஒரு நார்சிசிஸ்ட் சைட்டை வந்து சொல்கிறேன். அப்படி இருக்க பட்சத்தில் என்னை வந்து நான் ஜீனியஸ்னு சொல்லிக்கிறேன். சரி ஓகே, நான் இப்போ போகணும், எனக்கு வந்து ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு, நீ வந்து ஒரு டைப்னால யாருக்கிட்டையும் ரொமான்ஸ் பண்ண மாட்டல, ஆனால் ஒருத்தவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீ அவங்களை லவ் பண்ணுவல. ஆமாம் அப்படிதான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். சரி அப்படின்னா என்னை பற்றி என்ன நினைக்கிறேன், அடியே இப்போதைக்கு என்னடி அர்த்தம் அப்படின்னு அவன் கேட்குறான். சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா அவங்ககிட்ட ஜோக் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு அவன் சமாளிச்சிட்டான். நீ பாரு வெக்கத்தில் எவ்வளோ முகமே செவந்துருச்சு, ரொம்ப க்யூட்டாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன், யாரா அவளே அவளை எம்பாரஸ் பண்ணிக்கிட்டு கிளம்பிட்டா அப்படின்னு. அந்த நேரத்தில் அவனோட கசின் சேஷி வந்து கேட்குறேன், என்ன ஸ்கூல்லேயே ஒரு மாதிரி ஹானி ஆகுறியா சேச்சா அப்படின்னு அவன் வந்து பதறான். அவன் வந்து சொல்கிறான், அவர் ஹானியாக இருக்கிற மேலே வந்து என்னால் பார்த்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு. அடியே நம்ம வந்து அப்புறமா வெளியில் போய் பேசலாண்டி அப்படின்னு அவளை தள்ளி விட்றான். சேச்சா நான் வந்து மடி விட்டு எங்கேயுமே எந்திரிச்சு போக மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அடியே என் மடி ஒன்றும் அவ்வளோ ஸ்பெஷலாக நினைக்க கிடையாது, எல்லாரும் இங்கே வந்து தூங்குறதுக்கு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஈவினிங் ஆயிடுச்சு, இவன் வந்து கேம் விளாண்டுட்டு இருக்கான் வீட்டில். அடி அக்கானே வந்து ஒழுங்கு பார்த்துட்டு இருக்கான், என்ன பண்ணுறான் அப்படின்னு. அந்த நேரத்தில் ஒரு ரூம் ஃபுல்லாக செக் பண்ணுறான், அங்கே ஒரு சீக்ரெட் நோட் புக் அப்படின்னு இருக்கு, இதை நான் எடுத்து படிக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். அதே வந்து அக்கானே அப்படின்னு கதை திறந்து வந்துடுறான். ஏன்டி இப்படி கத்துற, அடே நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, நான் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் கிடையாது, நான் வந்து தப்பா எதுவும் பண்ணல ஒரு ரூம்ல அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டா. இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். வேலை நடிக்காதான், அந்த புக்கை நீ மேலே டெஸ்க்ல வேணும்னே தானே வச்சேன், ரூமுக்கு வருவேன் அப்படின்னு நீ ப்ரெடிக்ட் பண்ணிட்ட, கரெக்ட் தானே? இல்லை அது வந்து நான் எல்லாருக்கிட்டையும் காமிக்க முடியாது, அதனால தான் சூப்பர் சீக்ரெட் அப்படின்னு போட்டு வச்சிருக்கேன். அதில் ஏன்னா நீ வந்து எதுவுமே நோட்டீஸ் பண்ணல அப்படின்னு அவ கேட்குறா. எனக்கு வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு ரெக்கமெண்டேஷன் வேணும், உனக்கு எதுவும் தோணுது அப்படின்னு அவ கேட்குறா. அவன் வந்து ஒரு ஹியூமன் ஹிஸ்டரி பற்றி இருக்கிற புக்கை எடுத்து சொல்கிறான். அவன் அந்த புக் எடுத்துட்டு என்னன்னா அது இவ்வளோ ஹெவியாக இருக்கு, ஆமாம் அது ரொம்பவே காமெடியாக இருக்கும், போலீஸான ஹியூமன் ஹிஸ்ட்ரிலாம் எழுதிருக்கு. அதில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. அக்கனோட ஃப்ரெண்டு வந்து அவங்கள்ட்ட சொல்கிறா, உள்ள பாரோ பண்ண புக்கை வந்து நான் வாங்கிட்டேன், ஆனால் அதில் இருக்கிற ஒரு வார்த்தை கூட எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறா. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான புக்காக இருக்குமோ, ஆனால் ஆமாடி அது வந்து சிரிச்சுக்கிட்டே படிக்கிற புக்கெல்லாம் கிடையாது. சரி ஓகே, நீ வந்து புக்கெல்லாம் ரீட் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். எப்படி வாசிச்ச நீ? என்ன மனசு நான் கிட்ட வேற எதனா புக் கேட்டிருக்கலாம், இது வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும்னு தெரியல. இல்லை பரவாயில்ல, நீ இப்போவே ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டேன் எனக்கு அப்படின்ட்டு அவரோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறான். குப்பத்தி எனக்கு தெரியல அப்படின்னு நான் வந்து டேரக்ட் அவன்ட்டே கேட்டுலாம்ல. போ சரி ஓகே நான் போறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. பார்த்தோம் அப்படின்னா சைட்டோ கிட்ட வந்து கிளாஸில் பேசிட்டு இருக்காவன். இந்த புக்கை நான் ரொம்ப ரீட் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனால் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குடா. அவன் பேசுறது அக்கானே வந்து கிளாஸ் வெளியே இருந்து பார்த்துட்டே இருக்கா. சரி ஓகே நான் உன்னை பாதர் பண்ணதுக்கு மன்னிச்சிரு. கேட்சா இல்லை நீ என்னை பாதர்லாம் பண்ணல, இன்ஃபேக்ட் உங்கள்கிட்ட பேசுறது ரொம்ப ஜாலியாக இருந்தது அப்படின்னு சைட்டை வந்து சொல்கிறான். டே நீ வெக்கப்பட வைக்கிறடா அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். இன்ஃபேக்ட் உனக்கு கூட நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு சொல்கிறான். ஏன் அப்படின்னா நானும் அக்கானவே அடிக்கடி சண்டை போடாமல் இருக்கு, நீ தடுக்கிறல. ஆமாம் 2 பேர் சண்டை போடுறத பார்த்தா எனக்கு பிடிக்காது அப்படின்னு அவன் சொல்கிறான். நீ மட்டும் இல்லைன்னா நான் என்ன இருப்பேன் எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறான். எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். டே அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சும்மா அப்படின்றா. அக்கானே ஒன்றும் அவ்வளோ தப்பான போட கிடையாது, இன்ஃபேக்ட் அவள் தான் என்கிட்ட உங்களோட ஃபேவரட் புக்லாம் எது அப்படின்னு சொன்னா. அப்படியே அவள் இதுக்கு இதெல்லாம் பண்ணுறா. அது வந்து ஏன் அப்படின்னா அவள் உண்மையிலேயே ஒரு நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மலிப்பிடுறாவ. ஒரு தடவை சின்ன வயசில் கூட என்னை ஒளி பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாட்டும் அவள் தான் காப்பாற்றினேன்னு. நான் அப்போ சின்ன வயசில் ரொம்ப அழகாக இருக்க மாட்டேன், அதனால் எல்லாரும் என்ன தான் கேள்வி பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு பிளாண்ட் ஹேர் இருக்குது, ஆனால் யாரும் ஒன்றை மாதிரி அழகாக இல்லடி அப்படின்னு சொல்கிறா சைட்டோ. இது வந்து நான் சொல்லுவேன் அப்படின்னு நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சேச்சா அப்படின்னால நீ என்னை ப்ரைஸ் பண்ணதில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், அதெல்லாம் இருக்கட்டும் உனக்கும் அக்கானே ரொம்ப பிடிச்சிருக்கு போல. சேச்சா அப்படிலாம் கிடையாது, ஆமாம் அவளும் அதே தான் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அக்கானை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்கா. அவன் உயிரை காப்பாற்றினா அப்படின்னு இது எல்லாத்தையுமே கதை பின்னாடி நின்று அக்கானே கேட்டுட்டு இருக்கா. பக்கத்துலேயே போதும் அப்படின்னா சேஷியும் வந்து நிற்கிறா. ஹிமாரி பற்றி க்யூரியஸாக இருக்கேன் அப்படின்னு கேட்குறா சேஷி. அதெல்லாம் கிடையாது, அவள் வந்து இந்த மாதிரி இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவதான் சேஷி வந்து சொல்கிறான், அவள் எப்போல்லாம் சைட்டோ கிட்ட பேசுகிறாலும் இந்த மாதிரி ரொம்ப மாறிடுவா, நானும் இதை ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே பார்த்துட்டேன் இப்படி தான் இருக்கிறான். இதை நோட்டீஸ் பண்ணவே இல்லையா, என்னோட கசினும் ஹிமாரியும் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்கிறாங்க. ஆச்சா அப்படிலாம் இல்லையே, அவனை மாதிரி ஒரு நல்ல பொண்ணு அவனுக்குலாம் ரொம்ப டூ மச் டி அப்படின்னா அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா நீ வந்து ஹேட் பண்ணுவியா அப்படின்னாலே அப்படின்னு அக்கானே சொல்லிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் ஹிமாரி வந்து அவனை கட்டி பிடிச்சிடறா. உனக்கு தான் தேங்க்யூ சொல்லணும், நான் வந்து சைட்டை கிட்ட ரொம்ப நேரம் இப்போ பேசினேன், இந்த பிளாண்டர் வந்து எனக்கு சூட் ஆகுது அப்படின்னு சொன்னாவே. ஒருவேளை அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்குறா. அக்கானேவும் ஆமாம் அவனுக்கு இவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். ஆமாம் எனக்கு தெரியும் அப்போவே. சரி ஓகேவா நான் போய் உனக்கு ஸ்ட்ராபெரி கேக் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுறா. இதை பற்றி நம்ம உங்கள் வீட்டுக்கு போய் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆமாம் எனக்கு உங்க கூட ஹேங் அவுட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசையாக இருக்குது. இப்போ தான் அக்கானேவுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, அவங்க 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்றது. அவன் வந்து என் வீடு இங்கே இல்லை வேற எங்கேயும்
இருக்கு அப்படின்னு சொல்லி மலிப்பிடுறா. அப்ப நீ எங்கடி வாழ்ற அப்படின்னு கேட்கறா. அக்கானே வந்து ஏதோ சொல்லி சமாளிக்க பாக்குறான். உனக்கு நான் வீட்டுக்கு வரது பிடிக்கலையா? சேஷி வந்து சீன் போட்டுக்கிட்டே இருந்தா உங்க வீட்டுக்கு ஒரு தடவை வந்திருக்கேன் அப்படின்னு. அப்படிலாம் இல்லடி, நீ என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு அர்த்தம் இல்ல. இப்போதைக்கு வீடு வந்து அவ்வளவு நல்லா இல்ல, குப்பையா இருக்கு. அப்போ உனக்கு என்னை சுத்தமா பிடிக்கல அப்படிதானே? அப்படிலாம் கிடையாது, நீ வந்து எப்போ விசிட் பண்ணாலும் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. பார்த்தோம் அப்படின்னா சைட்டோ ஷாக்கெட் ஆயிடுது. ஹிமாரி வந்து நம்ம விசிட் பண்ண வராலாம், அவனை வந்து வர வேணாம் அப்படின்னு சொல்ல முடியலனா சேஷி எங்க வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்றனால அவன் வந்து ஜெலஸா இருந்தா. சைட்டோ சொல்றான் அதுக்கு நானும் ஒரு வகையில காரணம் தான், நானும் அவங்களை கொஞ்சம் வாயை கட்டுப்படுத்தி வச்சிருக்கணும். சரி ஓகே, இருந்தாலும் உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக்கப் பண்ணி வச்சிடறேன், ஹிமாரி வந்து கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்றனால. அப்புறமா ஒரு டியோட்ரண்ட் கூட நான் ஸ்ப்ரே பண்ணிடுறேன், உன்னோட ஸ்மெல் இங்கே வராத மாதிரி. ஹிமாரி போற வரைக்கும் நீ உன்னோட ஸ்டடி ரூம்ல இருந்து ஒழிஞ்சிக்கோ சரியா அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்க நேரத்தில் வெளியில பார்த்தோம் அப்படின்னா ஹிமாரி வந்து வந்துடுறான். கையில கேக் கூட வந்திருக்கான். ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன், அதனால சீக்கிரம் விட்டேன் அப்படின்னு சொல்றான். இவங்க 2 பேரும் இங்க உள்ள பாதிட்டு இருக்காங்க. நம்ம எதனா பண்ணணுமேடா அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. வந்து சொல்லிடுறான் நான் போய் கிளீன் பண்ணிடுறேன், நீ போய் அவன் வெளியில அட்டன் பண்றீ அப்படின்னு. சைட்டோ வந்து வேமா அவனோட திங்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். அங்க வெளியில பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி உள்ள வந்துட்டாங்க அவங்க. சைட்டோ வந்து வேற வழி இல்லாம ஒரு கபோர்ட் மேல போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அந்த நேரத்தில் சேசி வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கா, ஐ ஹியர் ஹியூமன்ஸ் பிளிங்க் a million times in a year அப்படின்னு. ஹிமாரி வந்து கேட்கறான், கிச்சன்ல இருந்து உனக்கு எதனா சவுண்ட் வந்துச்சா? ஏதோ ஒரு ஃபோன் நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் மாதிரி வந்துச்சு. அப்படிலாம் கிடையாது, உன்னோட இமேஜினேஷனா இருக்கும், அப்படிலாம் நான் வெளியில இருந்து வந்திருக்கலாம்டி. சரி இதை நான் வந்துட்டு ரொம்ப நாள் கேட்கணும்னு இருந்தேன் அப்படின்ட்டு ஹிமாரி சொல்றான். அவன் வந்து சைட்டோவை ஒரு டேட்டு கூட்டிட்டு போலாம்ல. ஆமா இதையும் போய் நீ ஏன்ட்ட கேட்குறேன்? இல்லை ஃபர்ஸ்ட் இயர்ல உனக்கு அவனை பிடிச்சிருந்தது அப்படின்னு நினைச்சேன், அதனால தான் கேட்டேன். உனக்கு அவன் மேலே க்ரஷ் இருக்கு அப்படின்னா நான் வந்து வழியெல்லாம் கொடுக்க வர மாட்டேன். எனக்கு வந்து அவனை பிடிக்கும், ஆனால் அதே நேரத்தில் உண்மையை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது உண்மையில உனக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்குறான். அவன் மேலே எனக்கு ஒன்றும் க்ரஷ் இல்லை, அவன் வந்து ரொம்ப இன்சென்சிட்டிவான ஆளு. அதை கேட்டவனே ஹிமாரி வந்து சொல்லிடுறான், நான் வந்து உனக்கு ரைவலா இருக்கணும்னு நினைச்சேன், நல்ல வேலை அப்படிலாம் இல்லை. அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா அவன் வந்து சைட்டோ கிட்ட கேட்குறான், என் கூட டேட் வரக்கூடாது அப்படி இருக்கியா நீ? இல்லையா, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை. நிறையா பாய்ஸ் வந்து நீ இன்வைட் பண்ண அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பானுங்க, ஆனால் உன்னை பற்றி சொல்லு. ஆமாம் நானும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பேன் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். என் பார்த்தோம் அப்படின்னா வெளியில் அக்கானே வந்து ஒட்டுக்கிட்டே இருக்கா. பக்கத்தில் சேஷி வந்து கேட்குறான், உனக்கு உண்மையில இதுதான் வேணுமா அப்படின்னு. அவங்கள வந்து நீங்கள் தடுத்து நிப்பாட்ட போகிறது இல்லையா? நான் ஏன் உங்களை தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு சேஷி வந்து சொல்கிறா, இன்னுமா உனக்கு புரியல? ஏன்னா உன்னோட தாட்ஸ் ஃபீலிங்ஸ் எல்லாமே இதை கண்டிப்பாக நான் என் வாயில் சொல்லி ஆகணுமா அப்படின்னு சேஷி கேட்குறா. அடே நீ இப்போ இதை ஹிமாரிட்ட உணர்வு வச்சிடாத அப்படின்ட்டு அக்கானே சொல்கிறான். அவள் வந்து ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன், அவள் சாடாவே இருக்கக்கூடாது. நான் வந்து அவளை பற்றி எதுவும் சொல்லலை, நான் வந்து உன்னை பற்றி உங்ககிட்ட சொல்லலாமான்னு கேட்டேன். அன்றைக்கி நைட்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா சைட்டை வந்து அக்கானிட்ட சொல்லிட்டு இருக்கான், ஹிமாரி வந்து என்ன ஒரு டேட்டுக்கு இன்வைட் பண்ணா அப்படின்னு. ஆமாம்மா எனக்கு தெரியும், அவளை மாதிரி ஒரு அழகான உன்னை கூப்பிட்டுருக்கா அப்படின்றது ரொம்ப ஹாப்பி தான். அவள் வந்து உனக்கு ரொம்பவே அழகான ஆள். சரி இருக்கட்டும், அதெல்லாம் இப்போ ஏன் என்கிட்ட சொல்கிற அப்படின்னு கேட்குறா. அவன் வந்து இந்த டேட்டுக்கு போகலாமா அப்படின்ட்டு சைட்டை வந்து பெர்மிஷன் கேட்குறான். நீ ஏன்ட்ட கேட்குற அப்படின்னு கேட்குறான். நமக்கு தான் கல்யாணம் ஆச்சு இல்லை, அதனால தான் கேட்டேன். நான் ஒன்றும் புடிச்சு இந்த கல்யாணத்தில் இல்லை சரியா, நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணனால தான் இங்கே வந்தேன். நம்மளுக்கு செப்பரேட்டான கனவுகள்லாம் இருக்குது ஓகேவா? நீ வந்து யாரோட டேட் பண்ணலாம், யார் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், என்னை அது வந்து கொஞ்சம் கூட பாதர் பண்ணாது அப்படின்னு கத்திடுறான். சரி ஓகே, நான் அதை வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன், அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா சைட்டை வந்து டேட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கான். அக்கானே வந்து கேட்குறான், நீ உண்மையிலே டேட்டுக்கு போறியா? வேணான்னு சொன்னேன் அப்படின்னா நான் இப்போ போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் சைட்டு. அதெல்லாம் கிடையாது, நீ வந்து போய் ஹிமாரி கிட்ட போய் ஹாப்பியார் அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்ட்டு அவனும் சொல்லிடுறான். திரும்பி போகிற நேரத்தில் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா அக்கானே வந்து போகாத அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சிடுறா. எனக்கு இந்த ஃபீலிங் வந்து சுத்தமாக பிடிக்கல, இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது. நீ வேற ஒரு பொண்ணு கூட ஷாப்பிங் போகிற அப்படின்றத நினச்சாலே என்னோட மனசெல்லாம் ஏதோ வலிக்குது. நம்ம கல்யாணம் ஒரு நாடகமாக இருந்தாலும் நீ வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் இன்னும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சைட்டை வந்து சொல்கிறா, இதை தான் நான் கேட்கணும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், ஆல்ரெடி டேட்டுக்கு வரல அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ நீ வந்து உண்மையிலே என்னை ஹேட் பண்ணல அப்படி தானே? பாவி இவ்வளோ நேரம் நீ என்னை ஏமாற்றிட்டு இருந்தியா? நான் வந்து இங்கே பயங்கர எமோஷனல் ஆகிட்டேன், இப்போ நான் உன்னை உண்மையிலே ஹேட் பண்ணுறேன், ரொம்ப ஹேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு கத்த ஆரம்பிச்சிட்டா. பயங்கர கோவம் ஆகிட்டா. நம்ம 2 பேரும் இன்னைக்கு ஆக்சுவலி ஷாப்பிங் போகணும்ல கரெக்டாக? ஆமாம் எனக்கு வந்து கிராசரிஸ் மட்டும் தான் வாங்கணும். சரி ஓகே நம்ம வந்து இன்னைக்கு பெரிய ரோட்டில் போனால் நமக்கு இன்னைக்கு டே ஆஃப் தானே, ஆனால் நான் இன்னும் ப்ராப்பராக ட்ரெஸ் கூட பண்ணல அப்படின்னு அவன் சொல்கிறான். அதெல்லாம் பரவாயில்லவா அப்படின்ட்டு அவனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு கூட்டிகிட்டு போகிறான். ஆல்ரெடி ஆக தாண்டி இருக்க போலாம் வா, நீ வந்து எனக்கு எதனா வாங்கி தரணும் சரியா, எதாவது ஒன்று அப்பாலஜி அப்படின்னு கேட்குறா. ஓகே புரியுது, வேற என்ன வேணும், ரிங் வேணுமா அப்படின்னு கேட்குறான். என்னது ரிங்ஸா அப்படின்ட்டு அவன் ஷாக்காயிடுறா. அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்குடா அப்படின்ட்டு கத்த ஆரம்பிச்சிட்டான். அவங்க 2 பேர் ஷாப்பிங் போயிடுறாங்க. நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த நாள் ஸ்கூலில் ஹிமாரி வந்து சைட்டோட பேசிகிட்டு இருக்கா. என்னை மன்னிச்சிரு, நான் அவ்வளோ டெலிஷனில் இல்லை, நீ வந்து என்ன டேட்டு கூப்பிட்ட கரெக்டு தானே, டேட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டேன் கரெக்டு தானே, அப்புறமும் ஏன் இன்னும் ஹாப்பியாக இருக்கேன் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், பரவாயில்ல என்னதான் இருந்தாலும் என்னோட ஃபீலிங்ஸ் உனக்கு மாறவே மாறாதரா அப்படின்னு சொல்கிறா. மறுபடியும் ஒரு நாள் உங்களை டேட்டு கூப்பிட தான் போகிறேன், பாடுறா ரொம்ப நல்லது அப்படின்னு அவன் சொல்லிடுறான். நீ என்னை மறுபடியும் ப்ரைஸ் பண்ணியாடா. இங்கே பாரு, நான் ஒரு தடவை அக்கானே கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கப்போ முதல்ல அவளுக்கு என்ன பிடிக்கல, நான் வந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், அதுக்கப்புறமா இப்போ நாங்கள் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அதே மாதிரி நானும் உங்ககிட்ட கிவ் பண்ண மாட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாவ. உன்னை வந்து நான் என்னை லவ் பண்ண வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்கிறான். பக்கத்தில் சேஷி வந்து சொல்லிடுறான், இவனை வந்து நான் வேறு யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன், என் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இல்லாத மாதிரி. ஆமா நீ யார் இதெல்லாம் சொல்றதுக்கு அப்படின்ட்டு ஹிமாரி கேட்குறான். அவன் வந்து உன்னோட லிட்டில் சிஸ்டர், என் ஃபாதர்கிட்ட கூட சொல்லலாம், நீ எனக்கு வந்து நிறைய ரிலேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா உன் அப்ரூவல் வாங்குறதுக்கு நான் ரெடி பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். அது வந்து நீ போடுற எஃபர்ட்ஸ்ல தான் இருக்கு, என்னோட லாயல்ட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்காக எனக்கு 100,000 மெலன் பிரெட் வாங்கிட்டா அப்படின்னு சொல்றா. இது வந்து சொல்லிடுறா, அடியே என் பேர் சொல்லி மாமூல் வாங்காதரி அப்படின்னு. நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்ட்டு ஹிமாரி சொல்லிடுறா. பின்னாடி இருந்து பார்த்தோம் அப்படின்னா அக்கேனை வந்து ஒட்டி கேட்டுட்டே இருக்கா. நான் வந்து அவனை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவளை அறியாமலே அவளை சொல்லிடுறா. இதோட எபிசோட முடிஞ்சிருச்சு. அடுத்த என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.